Hi friends, welcome to Vilma's Kitchen. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எக் ரைஸ் தான். இது வந்து ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் அண்ட் சில்ட்ரனுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னும் பார்க்கலாம். இங்கே ஒரு 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஆனியன்ஸ், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், இங்கே கொஞ்சம் கேஷ்யூஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பேருக்கு குக் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பைசஸும் இந்த முந்திரியும் நம்ம வறுக்கும்போது ரொம்ப ஃப்ளேமை குறைச்சி வச்சுடுங்க, ஏன்னா இல்லைன்னா அது கருகி போயிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு ஃப்ளேமை நம்ம வந்து அது கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா கசப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ போதும், இது இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும், இந்த கலர் மாறினா போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அதை வதக்கினா போதும். அது ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 மினிட் அதை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, அது பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதை ஒரு 1 மினிட் அதையும் வதக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நாளைக்கு என்ன லஞ்ச் காலைல ப்ரிப்பேர் பண்ணுறது, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்க ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கும் இது நல்லா ஒரு ரிச்சான ஃபுட்டாக இருக்கும், அண்ட் குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது இவ்வளோ போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது கொஞ்சம் மேஷ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் கேப்சிகம் தான் போட போகிறேன். என்கிட்ட கேப்சிகம் இருக்குது, அது அண்டு ரொம்ப ஹெல்த்துக்கும் அது நல்லது. ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டாணி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கேரட்டு ஆர் பீன்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இது சிம்பிளாக இருந்தாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேப்சிகம் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ரைஸ்க்கு. ஸோ அதனால் நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ரொம்ப அதை வதக்காமல் ஓரளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அப்புறம் மஞ்சள் தூள் அண்ட் தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம இப்போ நல்லா அதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் சாட்டே பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு சென்டராக கொஞ்சம் ப்ளேஸ் விட்டுடலாம். அங்கே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அந்த ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது அப்படியே லைட்டாக நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ முட்டையில் வந்து நமக்கு நிறைய ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, B12, B6 அண்ட் விட்டமின் D, விட்டமின் A இருக்குது. இதில் வந்து மினரல்ஸ் வந்து லைக் அயன், ஜிங்க் அண்ட் செலேனியம் இருக்குது. இது ஹை ஹெல்த்துக்கும் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற முட்டை, தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் அண்ட் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அப்பைடைசிங்காக இருக்குது. இந்த எக் மிக்சரை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இதனோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அந்த எக் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எக் மிக்சர் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வடித்து சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கோம். அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இது பாயில்டு ரைஸ் தான் உங்களுக்கு. இதை இது பேர் தூய மல்லின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வடிச்சிட்டு உங்களுக்கு நல்லா ஆற வச்சிட்டேன். இப்போ ஆற வச்சதை நான் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் ஆற வச்சு இந்த எக் மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாசுமதி ரைஸ், சீரக சம்பா கூட இது செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம பிளேட்டிங்க்கு ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம பிளேட்டிங்க்கு போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ரைஸோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். கலர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு சால்ட்டு கூட செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம டேபிள் சால்ட் கூட ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது ஒரு பெஸ்ட் லஞ்சும் கூட அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகலாம். திடீர்னு யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாலும் நம்ம இமீடியட்டாக செஞ்சிடலாம். உங்களோட டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.